ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் செசார்டா அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஆயுதங்கள உக்ரைனுக்கு குடுத்துட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா இந்த இடத்துல உக்ரைன்ல இருந்து 3ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா, அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இப்ப நல்லாவே தெரிய வருது. நேட்டோவோட சீஃப் என்ன சொல்லியிருந்தாரு, ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய மிலிட்டரி பகுதிகள டார்கெட்ஸ நீங்க தாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ இதுக்கு மேல உக்ரைன் வந்து ஆயுதங்கள் இந்த 60 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஆயுதங்கள வாங்கிட்டு கொண்டு போய் வச்சு, ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள தாக்கும்போது, கண்டிப்பா இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இங்க மட்டும் தான் இது மாரியான வார்னிங்ஸ் வருதான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இந்த மிடில் ஈஸ்ட்லயும் பிரச்சனை பெருசாயிரும் அப்படிங்கிறது போல, சிஎஸ்டிஓவோட செக்ரட்டரியான இமெங்கலி தாஸ்மோகெனட்டோ அவர்கள், அவரு தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த பிரச்சனை பெருசாகுறது மட்டும் இல்ல, கைய மீறி போயிரும். யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல அவர் தரப்புலருந்து சொல்லப்பட்டு வருது. அதாவது இந்த இஸ்ரேலு, ஈரானு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த S-300 தாக்கப்பட்டுருச்சு. இது போலலாம் உறுதி செய்யப்பட்டுருச்சு. சேட்டலைட் இமேஜ் இது போலலாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா? இஸ்ரேல் தரப்புலருந்து என்ன சொல்லுவாங்க, நாங்க துல்லியமா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு குறி வச்சு பல மைல் தூரத்துல இருந்து F-35 விமானத்த பயன்படுத்தி தாக்கி அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். இல்ல ட்ரோன்கள நாங்க யூஸ் பண்ணி துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல சொல்லலாம். ஏன்னா, கிளியரான விஷயம் ஈரான் தரப்புலருந்து வரல. ட்ரோன்கள் தான் வந்துச்சு அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருக்கு. அத நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு டைமாக. இதுக்கான பழிவாங்கும் படலமா, இல்ல பதிலடி கொடுக்கும் விஷயமா ஈரான் தரப்புலருந்து ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா பிரச்சனையாயிரும். அப்படி இல்லன்னா, ஈராக், சிரியால இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் மேல பயங்கரமான தாக்குதல் நடந்தது இல்லையா? அவங்க பதிலடி கொடுக்கும் விதமா நாங்க ஜோர்டன் அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல ஏதாவது சொல்லி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுவும் வேற மாரியான பிரச்சனைகளுக்கு போய் விட்டுரும். அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டு வருது. எல்லாரும் இதத்தான் கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை பெருசாகக்கூடாது இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக ஆண்டனி பிளிங்கன் அவர்களும், பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இஸ்ரேல் தரப்புலருந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த இடத்துல எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வந்துரலாமா? அப்படிங்கிறது போல பேசிக்கிட்டு இருக்காங்க. சீஸ்ஃபயர் வந்துருமா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா, இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில எந்த முடிவு நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஹமாஸ ஃபுல்லாவே அழிக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேலோட ஒரு பெரும்பான்மையான ஒரு இதாவே இருந்தாலும், அது முடியாது அப்படிங்கிறதே எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கு. இது வந்து குற்றச்சாட்டா இருக்கலாம், புரொபகண்டாவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது. பட் விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அத நம்ம உங்ககிட்ட சொல்றோம். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி, எது தப்புங்கிறத எடுத்துக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பொதுமக்களா ஹமாஸ் கலந்தர்றாங்க. தாக்கணும் அப்படிங்கிற டைம் மட்டும் டனல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சு, அது வழியா போயி ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து தாக்கிட்டு, திருப்பி அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பொதுமக்களா இணைஞ்சர்றாங்க. இதுதான் அங்க பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதனால தான் ஹமாஸ ஃபுல்லா அழிக்க முடியாது. மக்களோட மக்களா கலந்துருவாங்க. அவங்க தப்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அதனால ஒட்டுமொத்த பகுதிய அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையா மாறி நிக்குது. ஒரு வேள அது உண்மையா இருக்கும் பட்சத்துல, பொய்யா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா இது போல சில விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அதனால இந்த இடத்துல சீக்கிரமா பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்ஃபயர் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஓகே, காசாக்கும் ஓகே. அப்ப என்ன 2 ஸ்டேட் சொல்யூஷன் வருமா? பாலஸ்தீன் நாட்ட அங்கீகரிப்பாங்கன்னா, இப்ப வரைக்கும் அத அங்கீகரிக்கிற மாரி தெரியல. யுஎஸ் அதுக்கு வந்து வீட்டோவும் போட்டாங்க ஐநா சபையில. அதனால இந்த இடத்துல என்ன மாரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் சிரியன் ராணுவம் இருப்பாங்க இல்லையா? அவங்களும் சிரியால இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அங்கிருந்தும் ஒரு கண்டன குரல்கள் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஒரு நாள்ல மட்டும் 12 முறை எங்களோட ஏர் ஸ்பேஸ வந்து வயலேட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா அல்தான்ஃப் இருக்கு இல்லையா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ வந்து அமெரிக்க தரப்புல இருந்து வயலேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுவும் ரஃபேல், F-15, A-10 ரக விமானங்கள பயன்படுத்தி வயலேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஏன் இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது இந்த இவங்க வயலேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிப் இருப்பாங்க இல்லையா? அது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறது போல சிரியா தரப்புலன்னு சொல்லுவாங்க. துருக்கி வந்து அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறாங்க. அந்த இடத்துல தான் துருக்கிக்கும், சிரியாக்கும் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இட்லிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து சிரியால இருக்கவங்கள பிடிக்காது. சிரியாக்கு அவங்கள பிடிக்காது. அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்கலேஷன் ஜோன் இருக்கு. இப்ப அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிலரி செல்கள் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆர்ட்டிலரி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது போல பிரச்சனையா இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால, சிரியாலருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த இட்லிப் மிலிட்டன்ட்ஸ் மேல யாரெல்லாம் பயன்படுத்துனாங்களோ, இந்த ஆர்ட்டிலரிகள் அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் தாக்குதல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா?
அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த ட்ரோன பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? இந்த ட்ரோன்கள் தான் இதுக்கு மேல எல்லாமே. அவங்க தரப்புல இருக்கு, இவங்க தரப்புல இருக்கு. ட்ரோன்கள் அதிக அளவுல பயன்படுத்திக்கிறாங்க. இது போல வீடியோ பதிவுகள் சரியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. இட்லிப் தரப்புல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது போல நெறைய வீடியோ பதிவுகள் வரும். ஸோ இப்போ லோட் ஆயிருக்கிற வீடியோ பதிவும் அதே போல தான். இது போல அங்க ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இது போல அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உளவு வேலை பார்க்கறதுக்காக, ஏன்னா அதுக்காக தான் நாட்டாம வேலை பார்க்கறதுக்கு அமெரிக்கா இருக்கு. அதனால அங்கருந்து எடுத்துட்டு வந்து உளவு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதுக்கு சிரிய தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்பரேஷன் சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு எங்கள ஏங்க வேடிக்கை பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து கேள்வி இருக்கு. இதெல்லாம் அமெரிக்கா கேட்கிற மாரி இல்ல. இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையில பிரச்சனை பெருசாகும் பட்சத்துல இங்கேயும் ஒரு அடி விழுகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அப்புறம் கஸ்டல் அவர்கள் இந்த ரஷ்யாவுக்கு வந்திருக்கிறாங்க பார்வையிடுறதுக்கு, பேசுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்ப அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மால்டோவா கொஞ்சம் யோசிச்சு முடிவுகள் எடுக்கணும். இந்த யூரோப்பியன் யூனியன்ல சேர்றேன், இந்த ரொமேனியாவோட இணையறேன் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு முடிவுகள்ல எடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க எங்களோட முடிவுகள திரும்ப யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இந்த இடத்துல நாங்க பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்ல. அமைதியா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா, நாங்க வந்து ரொம்ப காலமா ரஷ்யா ஃபெடரேஷனோட நண்பர்களா இருந்திருக்கோம். எங்களுக்கு திரும்பவும் அப்படியே இருக்க தான் பிடிச்சிருக்கு. இந்த ககூசியா இவங்க இன்னும் தனி நாடு அப்படின்னு அங்கீகரிக்கல. தனி நாடுன்னு சொல்லல. இவங்க மால்டோவோட ஒரு அங்கமா தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. பட் இந்த இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி அந்தஸ்து இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்து ககூசியான்னு தனியா ஒரு பகுதியா இருக்காங்க. அதோட கவர்னரேட் தான் இந்த கஸ்டல் அவர்கள். ஸோ இவங்க தரப்புல தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பார்த்து பேசிக்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடா ரஷ்யா கிட்ட பேசியிருப்பாங்க போல தெரியுது. ஒரு வேளை பிரச்சனை ஆகுன்ற பட்சத்துல டிரான்சிஸ்டே இந்த பகுதிக்குள்ள என்டர் ஆவாங்களா? ககூசியாக்கு உதவுவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இந்த மால்டோ வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட இணையறது அது கூட ஓகே. ஆனா ரொமேனியாவோட நாங்க இணைஞ்சுக்கிறோம், ஒரு நாடா மாறிக்கிறோம் அப்படின்னா, ரொமேனியாக்கு இந்த மால்டோவா கிடைச்சதுன்னா கொஞ்சம் நிலப்பரப்பு அதிகமா கிடைச்ச மாரி இருக்கும். அப்புறம் இந்த கருங்கடலோட ஈஸியா ஆக்சஸ் பண்ணதுக்கு, புடிக்கிறதுக்கு எல்லா பல விஷயங்கள் இருக்கும். ஒரு வேளை ரஷ்யா வந்து இந்த ஒடெசாவ புடிக்கிறாங்கன்னா, இவங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்து சில பகுதிகள்ல எங்களுது தான் அப்படிங்கிறது போல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இந்த பகுதி வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துலலாம் எஸ்கலேட் ஆச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசாகும். ரஷ்யா அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க, இப்ப எடுக்க முடியலினாலும் இந்த பீட்டர் செசார்ட் அவர்கள் சொல்றாரு இல்லையா? அது போல உலகப்போர் இந்த மால்டோவானால ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த ககுசியாவா இருக்கட்டும், மால்டோவா போய் இணையறாங்கன்னா, மால்டோவா மக்கள்லாம் தனியா, நாங்க மட்டும் தனி நாடு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு, நீங்க தனி நாடுன்னு வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறத போல சொல்லிட்டு, இந்த ப்ரோ ரஷ்யன்ஸ்லாம் இருக்கிறவங்கள ஒதுக்கி அவங்க தனி நாடுன்னு அங்கீகாரம் குடுத்துட்டு, பேலன்ஸ் இருக்கிறவங்கலாம் போய் இணைஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அத வுட்டு போட்டு நீயும் வந்து இணைஞ்சுக்கணும், நான் சொல்றபடி தான் கேட்டுக்கணும், இங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, மேல லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா அங்க இருக்கக்கூடிய 80 வயசு பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் தான் தெரியும். அதகிட்ட போய் நீங்க லோக்கல் மொழி எழுதி பழகுனா தான் இங்க சிட்டிசன்ஷிப்பே இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறதோட சொன்னாங்களே, அந்த பாட்டியும் வேற ஃபெயில் ஆயி போச்சு அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பி பாஸ் ஆயிருச்சு அப்படின்னாங்க. பட் இது போல வேடிக்கையான சம்பவங்கள்லாம் அப்புறம் இங்க நடக்கும். அப்புறம் இவங்க பாவமா இல்லையா? இங்க இருக்கிற மக்களையும் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அதனால இதுக்கும் ரஷ்யா வந்து தலையிடுவாங்களா? அப்படிங்கிறது போல கேள்விலாம் பலது எழுந்திருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் இந்த அர்மேனியா, அசர்பைஜான் பிரச்சனை. இந்த அர்மேனியா, அசர்பைஜான் சண்டை புடிச்சிருவாங்களா? இல்ல பேச்சுவார்த்தை மூலியமா இந்த 4 பகுதிகள் அசர்பைஜான் வேணும்னு கேட்டாங்கல்ல, அந்த டவுன்ஸ் அதெல்லாம் தார வாத்துருவாங்களா? இல்ல எப்படி என்ன அப்படிங்கிறது தெரியல. கையெழுத்து போட்டாங்க. ஆட்சி மாறுறது தான். அங்க இருக்கக்கூடிய பகுதியில ஒப்படைக்க வேண்டியது தான் அப்படிங்கிறது போல தருணம்லாம் இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது, இதுக்கு மேல தான் பிரச்சனை ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களோட ரெஸ்பான்ஸ் வேற மாரி இருக்கு. ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இப்போ சிஎஸ்டிஓ இருக்குதுல்ல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார்ல பஷின் அவர்கள், அவர் தரப்புல இருந்து கடுமையான காட்டம் வந்து இருந்தது. ஏங்க சிஎஸ்டிஓ உங்களோட பகுதிய நீங்க எத தான் நீங்க வந்து காப்பாத்துவீங்க? என்னதான் உங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது போல இருந்துச்சு. அதுக்கு லாவ்ரோவ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க பாருங்க, முதல்ல அர்மேனியானா என்ன? அந்த நாட்டோட பார்டர் என்ன? அந்த பகுதி என்னங்கிறது நீங்க முதல்ல டிட்டர்மைன் பண்ணுங்க. எங்களுக்கு சொல்லுங்க. அத நாங்க பாதுகாப்பு பண்றோம் அப்படிங்கிறது போல இருந்தது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் இது போல இந்த பார்டர் பிரிக்கிறது, இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுல என்ன முடிவுகள் வருதோ அதுக்கேத்த மாரி சிஎஸ்டிஓ வந்து ஃபுல்ஃபில்டு மெம்பர் தான் அர்மேனியாங்கிறது. அவங்களுக்கான எல்லா விஷயமும் நாங்க செஞ்சு தருவோம் அப்படிங்கிறது போல சிஎஸ்டிஓ தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இத சொன்னதும் சிஎஸ்டிஓவோட செக்ரட்டரி ஜெனரலான இமெங்கலி தாஸ்மோகாமெட்டோ அவர்கள் தான். ஸோ இதுக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். சிஎஸ்டிஓ நீங்க நிர்ணயம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா, சிஎஸ்டிஓக்கு அவங்க ஃபுல் மெம்பர் தான். நாங்க கேரண்டி குடுக்குறோம், பாதுகாப்பு குடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல
ஒன்ஸ் அர்மேனியா வந்து சிஎஸ்டிய விட்டு போகறதுக்கான ஐடியா இல்ல. இந்த பார்டர்லாம் பிரிச்சு செட்டில் ஆனதுக்கப்புறம் இதான் உங்க பார்டர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிஎஸ்டிஓக்கும் முழு பாதுகாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி வழியா ரஷ்யா, அர்மேனியா குடுப்பாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஏன்னா அந்த கேரண்டி, வாரண்டி வேணும். அப்பதான் அர்மேனியாவுக்கு மேற்குலக நாடுகளும் ஆயுத உதவியெல்லாம் செய்வாங்க. அத வச்சு ரஷ்யாவும் பாதுகாப்பு குடுக்கும்போது, அசர்பைஜான் இதுக்கு மேல எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல தெரியுது. ஆனா அசர்பைஜானுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்கு. இப்ப இந்த பகுதியெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா, அர்மேனியா வழியா போக்குவரத்துக்கான வசதிகள வந்து ஓப்பன் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது போல அர்மேனியா கேட்பாங்க. இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லாதனால அர்மேனியா தரப்புல இருந்து அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிருக்காங்க. ஸோ ஒரு டைமும் இந்த ஈரான் வழியா தான் போய் பயன்படுத்திட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஒருவேள இந்த அசர்பைஜான், அர்மேனியாக்குள்ள எல்லாம் காம்ப்ரமைஸா போம்போது, அந்த வழியா வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா அசர்பைஜானுக்கு, ஈரானுக்கும் வேற வழியா முட்டிட்டு இருக்கு. காரணம் இஸ்ரேலோட அதிகமா அசர்பைஜான் இணைஞ்சு உறவாடிட்டு இருக்கிறதுனால, அசர்பைஜான் பிடிச்ச இடம் அந்த நகர்னோ காரபாக்ல கொண்டு வந்து இஸ்ரேலோட மொசாட்லாம் உட்கார வச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஈரானுக்கும் பிரச்சனை தான், மேல ரஷ்யாவுக்கும் பிரச்சனை தான். மேபி அது வந்து ஒரு மிரட்டலுக்காக இருக்கலாம். அசர்பைஜானுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அதுக்காக ஈரான் கிட்டயும் ரஷ்யாவும் மிரட்டுறதுக்காக இது போல சொல்லலாம். அவங்களுக்கு வேணுங்கிறது நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல, இந்த இடத்துல அது போல வேலையெல்லாம் நடக்காது அப்படிங்கிறதுலயும் சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ராபர்ட் ஃப்ளாய்டு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி இருக்கு இல்லையா? அந்த இதோட செக்ரட்டரி, அந்த அமைப்போட செக்ரட்டரி இவரு. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. ரஷ்யால போய் ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரான செர்கே ரெபக்கோவ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்க்க போயிருக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல வந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இது போல நியூக்ளியர் அணு ஆயுதத்த வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது, சோதனை பண்ணக்கூடாது, அதிகமா தயாரிக்கக்கூடாது. இது போல பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ரஷ்யா வந்து சமீபத்தில நாங்க அதுலேருந்து வெளிய வந்துர்றோங்க அப்படிங்கிறத சொல்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்துல இருந்தெல்லாம் பலதுலயும் வெளிய வந்துட்டாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தனியா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இப்போ பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கனால, அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் பண்ணிட்டே இருக்கிறனால, ரஷ்யாவுக்கு வந்து எரிச்சல் அதிகரிச்சிருக்கும். ஸோ அந்த டைம்ல ஏதோ ஒரு அணு ஆயுதத்த சோதனை பண்ணலாம், அணு ஆயுதத்த அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக திரும்பி இவரு போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது போல சமாதான தூதுவரா கூட இவரு போயிருக்கலாம். ஒரு சைடு குடுக்குற மாரி குடுத்துட்டு, இன்னொரு சைடு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, ஒரு லிங்க்ல வச்சுக்கணுமா இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக போயிருக்கலாம். இல்ல விளக்கம் தெரிவிக்கலாம். இந்த ஒரு காரணத்தினால இப்படிதான் தரப்போறோம், இதுதான் தரப்போறோம், இது போல நடக்காது அப்படின்னு பேசிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக கூட அனுப்பியிருக்கலாம் இவர அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த ஐஏஏ சீஃப் இது போல வேலைய பார்க்குறான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது போல பார்க்கிறதா சொல்லப்பட்டு வருது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. இப்போ இவரும் அதுக்காக தான் வந்திருப்பாரு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத எட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிறது போல யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். இதுக்கு ரஷ்யா என்ன மாரியான விளக்கம் குடுப்பாங்க? என்ன மாரியான ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவ நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.